பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இங்கே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. ஒரு கானானிய பெண்ணுடைய பக்தி, விடாமுயற்சி, தேவனை தொடர்ந்து பின்பற்றுகிற நிலை, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வாழ்வில் ஒரு வெற்றியை ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் இறைவனை நம்புகிற நாம், பக்தி உள்ள மக்கள் நாம், ஏன் இன்னும் உச்சத்துக்கு உயர்வுக்கு நான் போகவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் இன்னும் இருக்கிற வண்ணமாக இருக்கு. விசுவாசம் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடையல, விசுவாசம் செயலாக்கமாய் போல, விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரல. அப்போ நம்ம சொல்றோம்ல, என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் போராட்டம்? ஒரே பதில், உங்கள் விசுவாசம் மந்த நிலையோ இறந்த நிலையோ இருக்கிறதுனால தான் அந்த விசுவாசத்தினாலே அற்புதங்களை பார்க்க முடியவில்லை. விசுவாசம் என்றால் தேவனை செயல்படும்படி தூண்டுவது, தேவனிடத்திலே நன்மை கொண்டு வருவது. இந்த கானானிய பெண் இறைவனிடத்திலே போய் கேட்கிறார், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார், ஒரு சுகத்தை தாரும். ஆண்டவர் மாறான ஒரு பதில் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தில் எடுத்து நாய்க்குட்டிகள் பொழுது நல்லதில்லை. ஆமா ஆண்டவரே, மேஜரின் கீழே இந்த விடும் துணிக்கை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அது எப்படி சொன்னாங்க, எப்படி ஆண்டவர் புரிந்து கொண்டாங்க? புரிதா பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு தெரியுங்க, நம்ம எந்த அளவுக்கு அவர் இடத்துல நம்பிக்கை செலுத்துறோம், எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் விடாமல் பற்றி கொள்கிறோம், அந்த அளவு தான். அங்க சொல்கிற, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு மகளே, உன் விசுவாசம் பெரிது. அந்த விசுவாசம் எப்போ தேவன் விரும்புகிற அளவுக்கு வருகிறதோ, பெரிய முதிர்ச்சிக்கு வருகிறதோ, அப்போதான் நாம் விரும்புகிறபடி ஆக கடவுது. ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுகிறது, அது ஒன்றும் நடக்கலைன்னா இன்னைக்கு உங்க விசுவாசத்தை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசத்தினால் உண்டாகிற மேன்மையை நீங்க அடைய வேண்டும். எப்பெல்லாம் விசுவாசம் வளரும், சின்ன ஒரு அறிவு, ஒரு புரிதல், நம்ம அறிவும் திறமையும் புத்தியும் நின்று போகும்போது, அங்கே மார்த்தாள் கிட்ட சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அந்த அம்மா தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொல்லுகிற அளவுக்கு அவங்க நம்பிக்கை இல்லை. ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் சகோதரர் உயிர்த்ததில் பங்கு பெறுவான். அவங்க நம்பிக்கை வேற, அவங்க விசுவாசம் வேற. ஒரு நாள் நல்லா இருப்பேன் இல்லை, இயேசு இன்றைக்கே உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நீங்க நம்ப முடியாது எதிர்பார்க்கிறார். இன்றைக்கே அந்த தேவனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருந்து, தேவனுடைய விடுதலைக்கு காத்திருந்து, தேவனுடைய ஆசிரத்தை காத்திருந்து பாருங்கள், உங்கள் விசுவாசம் அது பலனாக மாறும். அதைதான் இந்த கானானிய பெண்ணுடைய வாழ்விலே தேவன் அவர்கள் அழகாய் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ என்ன விரும்புகிறையோ அது உனக்கு ஆக கடவுது. அப்போ விசுவாசம் பெரிதாய் மாறும்போது, விசுவாசம் வளரும் போது, விசுவாசம்தான் நம்முடைய விருப்பத்தை அது நிறைவேற்றக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய மகிமை, கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய அற்புதத்தை நம் கண்ணுக்கு தெரியும்படி கொண்டு வருவது நமக்குள் தேவன் வைத்த அந்த விசுவாசம் என்ற சக்தி, விசுவாசம் என்ற வல்லமை. அப்போ இந்த விசுவாசம் என்ற வல்லமை எப்போ வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும். நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க அது நமக்கு விசுவாசம் உனக்கு அற்புதத்தை வாழ்க்கை அடைய முடிய செய்கிறது. அருமையானவர்களே, உங்கள் விசுவாசம் வளர்வதற்கு என்னென்ன வழியோ, விசுவாசம் வளர்வதற்கு எப்படிலாம் முயற்சிக்க வேண்டுமோ, விசுவாசம் வளர்வதற்கு நான் எதை இழக்க வேண்டுமோ, நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற அது ஜெயமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை உடையவன் எந்த நிலையிலும் பதறுவதில்லை.